பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் கூட எக்ஸ் கூட பேசிட்டே இருக்கணும்னு தோணுதா? ப்ராப்ளம்ஸ் வந்து உங்க ஃபீலிங்ஸ்லாம் இல்லை, உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கு. உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இது லாஸ், இது கெயின் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்க்க தெரியாது. நீங்க வந்து பாதியிலேயே விட்ட சாப்டரை அது கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ பேசிக்கா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க ஃபீலிங்ஸ்னால அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணல, உங்க மைண்ட் வந்து அந்த லூப்பை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு, அந்த ஒரு க்ளோஷர் எதிர்பார்க்குது. ஸோ இதனாலதான் உங்களுக்கு பேச தோணுது. ஒருவேளை நீங்க உண்மையாவே மிஸ் பண்றீங்கன்னு நினைச்சு அவங்க கிட்ட பேசி அகைன் அட்டாச் ஆயிட்டீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா நீங்க அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் அந்த லூப் க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் போயிடும். இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா பிரேக்கப். ஸோ ஒருவேளை உங்க எக்ஸை நீங்க மிஸ் பண்றீங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேசி ஒரு க்ளோஷரை அந்த பிரேக்கப்க்கு எடுத்துட்டு வந்துருங்க. இது ஃபீலிங்ஸ் அப்படின்னு நினைச்சு கன்ஃபியூஸ் ஆனீங்கன்னா பிரச்சனையை தூக்கி உங்க வாழ்க்கையை நீங்களே போட்டுக்கிறீங்கன்னு அர்த்தம். இது ஹார்ட் மேட்டர் இல்லை, மைண்ட் மேட்டர். பார்த்துக்கோங்க.